ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 14வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு வந்துட்டு பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி மாஸ்டர் பீஸ் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,326 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37.6% ஓட்டுகள் வந்து தனி ஒரு நபராக முத்துக்குமரன் அவர்கள் மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. 4 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாமினேஷனில் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தாலும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக குறையில, ஏற தான் செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,947 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இவங்களும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து வின்னர் ஆகுவார், சௌந்தர்யா அவர்கள் ரன்னர் அப் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வாக்குகளும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் சௌந்தர்யாவுக்கு முந்தைய விட இப்போ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,381 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.31% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்க கடந்த காலங்களில், அதுவும் சொல்ல போனால் லாஸ்ட் வீக்கில் கடைசி பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இட்ஸ் மீன்ஸ் டான்சர் ஜோனில் வந்து இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. மேபி அஃபிஷியல் ஓட்டிங் முடிவுகளில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ட் கால் கொடுத்து ஓட்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அதன் காரணமாக கொஞ்சம் மேலே இருந்திருக்கலாம். பட் இந்த வாரத்தில் ஒரு நல்ல தொடக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு ஜாக்லினுக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் தீபக், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 27,017 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.28% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவரும் அட்டகாசமாக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஓட்டிங்ஸ்லையும் வந்து பக்காவாக வந்து வாங்கிட்டு இருந்தார் லாஸ்ட் வீக்கில். பட் இந்த வாரம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகள் மக்கள் கிட்ட வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,476 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.55% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஆனாலும் கூட ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இவங்களுக்கு கம்மியாக தான் வந்து வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக்கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு எந்த டாஸ்க்குமே பெருசாக அமையலை. ஸோ அதனால் 0 பாயிண்டில் வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் சேவ் ஆக்கப்பட்டிருந்தாங்க. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் விஜய் விஷால், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 2,474 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.54% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். ஆக்சுவலாக இந்த ஆள் லாஸ்ட் வீக்கில் கூட ஏகப்பட்ட இடங்கள் வந்து மாறிட்டே இருந்தார். திடீர்னு 4th பொசிஷன் போவார், திடீர்னு 6th வருவார், திடீர்னு 7th போவார், திடீர்னு வந்து டான்சர் ஜோன் போவார், திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபர் ஜோனுக்கு வருவார். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது லாஸ்ட் வீக்கில் இவரோட ஓட்டிங்ஸை பொறுத்து வரலையும். பட் இந்த வாரம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் டான்சர் ஜோனில் தான் ஓப்பன் ஆகிருக்காரு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அருண் பிரசாத், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,461 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.51% வந்து இருந்துட்டு இருக்கார் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாக்குகள், எல்லாருமே வந்து தொடக்கத்தில் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் என்னதான் பண்ணாலையும் கடைசி நாள் முடிவின் போது தான் வந்து தெரியுமே தவிர இப்போ வந்து தெரிஞ்சிடாது. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். இப்போ ஓட்டிங் முடிவுகள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகே இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து வருவாங்க. ஓகே இவங்களுக்கு அதிகமான ஓட்டுகள் வந்து இருக்கா, சரி இவங்க சேவ் ஆகிடுவாங்க, வேறு ஒரு ஆட்களுக்கு வந்து நம்ம போட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்துலேயும் வந்து ஓட்டிங்ஸ் போடுறவங்களும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரீசன் நான் மறுபடியும் சொல்கிறது வந்து அதுதான். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கும், அதே மாதிரி அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு ஆளுக்கும், கடைசியாக இன்னொரு நாளுக்கு வந்து இன்னொரு ஆளுக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க ஓட்டிங்ஸு. ஸோ அதனால் அந்த ஸ்ப்ளிட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து விழும். ஸோ அதனால தான் அந்த ஏத்தம் இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காணப்படுது அப்படின்றதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. பட் இது வந்து
ஓட்டிங்ஸ் வந்து போடுறது மட்டும் தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய ஓட்டிங்கு. ஸோ அந்த மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய ஓட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய விஜய் டிவியை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களே ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி கவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ மேபி இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸை வைச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்தணும், இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கி வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக்கில் நடந்த எவிக்ஷன் ராணவ் அவர்கள். ஸோ ராணவுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சு போச்சு, ஓகேடா இந்த வாரம் நம்ம தான் எவிக்டாகி வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாட்டர்டே எபிசோடுக்கு ஒரே ஒரு சூட் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது தவிர மற்றபடிக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து வரல. ஸோ அதனால் அவரே டிசைட் பண்ணிட்டாரு, ஓகே இந்த வாரம் நம்ம தான் எவிக்டாகி வெளியே போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சாட்டர்டே எபிசோடுக்கு மட்டும்தான். அப்போ நம்ம வந்து எவிக்டாகி வெளியே போகிறோம், அதுவும் சாட்டர்டேவே வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டார் அந்த ஆள். சொல்லப்போனால் தீபக் கிட்ட சொல்லிட்டாரு, ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க, சௌந்தர்யா கிட்ட, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டுமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது லாஸ்ட் வீக். பட் இந்த வீக்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சரியான மாற்றங்கள்லாம் வந்து நிகழ போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா முத்துக்குமரனுக்கு லாஸ்ட் வீக்கில் செம்ம அடி. ஸோ அடினா அடி, அந்த மாதிரி ஒரு அடி. நம்ம முத்துக்குமரனை வந்து இத்தனை வாரங்களில் பார்க்காத ஒரு முத்துக்குமரனை நம்ம வந்து பார்த்தோம். இன்க்ளூடிங் நானும் வந்து பார்த்திங்கன்னா அவரை போட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து விளையாடுறதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தார் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையிலே மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கும்பல் சேர்த்துட்டு விளையாடுறது, அலைன்ஸ் பேசிட்டு வந்து விளையாடுறது, ஒருத்தரை டார்கெட் பண்ணி எல்லாரும் விளையாடுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் வந்து மூலக்கூறாக இருந்து செயல்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம முத்துக்குமரனுடைய பேரை வந்து சொல்லியே தான் தீரணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது தவறு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பேசப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் பேசினேன், யார் பேசுனாங்களோ இல்லையோ. ஸோ அதனாலே வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மக்கள் வந்து கைவிடுறதாவே இல்லை, சரியான சக்ஸஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபஸ்ட் டே ஓட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்துக்குமரனுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% தான் இது வரைக்கும் அதிகபட்சமாக வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்த முத்துக்குமரன் இப்போது 37%, கிட்டத்தட்ட 38%ன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பாயிண்ட், 13 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்ல போனால். அப்போ மக்கள் வந்து முத்துக்குமரனை வந்து மறக்கலை. ஏன்னா முத்துக்குமரன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, நான் மறுபடியும் நாமினேஷனில் ஒவ்வொரு வாரமும் வந்தால் தான் மக்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் முத்துக்குமரனுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பழக்கமாகிடும். ஸோ அப்போது 15th வீக் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு வந்து ஓட்டிங்ஸை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பாப்புல. அந்த ஒரு விஷயத்தை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய நேரங்களில் நிறைய வாரங்களில் வந்து முத்துக்குமரனை வந்து நாமினேஷன்லேயே கொண்டு வரல. ரீசன் வந்து இதுதான். ஸோ இதை வந்து ரயான் அவர்கள் இன்றைக்கி காலையில் சௌந்தர்யா கிட்ட இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் கடந்த 3-4 வாரமாக வந்து நாமினேஷன்லேயே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் நாமினேஷனில் வரணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து பண்ணான். ஆனாலும் நாமினேஷனில் வந்து வரல. குறிப்பாக சௌந்தர்யாவோட பேரை சொல்லி நாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடவே சௌந்தர்யாவோடலேருந்து நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அவன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி வந்து பண்ண. ஆனாலே முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுன்றதெல்லாம் தாண்டி வேறு யாருமே அவனை நாமினேட் பண்ணாததுனால அவன் பயங்கர அப்செட் ஆகிட்டான். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக அவனுக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்னு ரயான் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சொன்ன விஷயமும் ரயான் அவர்கள் இப்போ சொல்கிற விஷயமும் நம்ம கனெக்டடாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். கடந்த 4 வாரமாக முத்துக்குமரன் நாமினேஷனில் வரல, அதனால் மக்கள் வந்து மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாமினேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலை, அந்த நாமினேஷனும் வந்து பண்ணலை. ஆனாலும் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸும் பொதுமக்களும் முத்துக்குமரனை விட்டு தரதா இல்லை. அதிகபட்சமான வாக்குகள் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து விழுந்துட்டே வந்து இருந்துட்டுருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி 38% அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவ்வளோ தூரம் சரியான வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சௌந்தர்யா வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சொல்லப்போனால் காலையிலிருந்து சௌந்தர்யா அவர்களை பிஆர் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பிஆர் வந்து வேறு லெவலில் வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து சூப்பராகவும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா சௌந்தர்யா என்றைக்கும் வந்து எவிக்டாகி வெளியே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொருத்தரும் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யா அவர்களும் எல்லாரும் பிஆர் வச்சுட்டு தான் இருக்காங்க, நான் மட்டும் வச்சுட்டு இல்லை, என்ன என்னுடைய டீம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும்
என்னதான் அவங்க வந்து பிஆர் ஒர்க் பண்ணாலையும் நான் வந்து ஏதாச்சும் சம்திங் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் மக்கள் என்னை ஏற்றிருந்துருப்பாங்க. அதனால் நான் நல்லா தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் மக்கள் இது வரைக்கும் என்னை உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா தரமான செருப்படி கொடுத்துருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் முத்துக்குமரன் அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்காக இந்த வாரம் அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்பொழுது அவங்க 2 பேருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வேறு லெவலில் ஓட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.